தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ வகுப்பில் சேர்றதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்றது, அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. கூகுளில் போயிட்டு tngptc.in அப்படி இல்லைனா tngptc.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். நானும் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த பேஜ்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடி கேட்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் கேட்கும். ரெண்டுமே வந்து ஆக்டிவ்ல இருக்குதா பார்த்து கொடுத்துங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க லாகின் பண்றதுக்கு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ண சொல்லுவாங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷனும் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டுத்தையுமே வந்து பண்றீங்க. அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அந்த பட்டனை பிரஸ் பண்ணதும் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். அந்த வேல்யூவை என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது இந்த பேஜ்ல உங்க இமெயில் ஐடி நீங்க செட் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க நேமை கேட்க, நேம் வந்து என்டர் பண்ணும்போது உங்க ரெக்கார்ட்ஸ்ல எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து தப்பு இல்லாம என்டர் பண்ணீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க பேரண்ட் அல்லது கார்டியன் நேம் கேட்கும், அதையும் வந்து என்டர் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய்மொழி, அதாவது உங்க மதர் டங் வந்து செலக்ட் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது உங்க பேரண்டோட ஆக்குபேஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்தது உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து உங்க ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது ஜெண்டர்னு ஒரு டேப் இருக்கு. அந்த டேப்ல வந்து மேலா ஃபீமேலா அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவரா இல்லை வேற நாட்டை சேர்ந்தவரா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்வீகம் நேட்டிவிட்டின்னு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுங்க. அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அதர் ஸ்டேட்டுன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியுரிமை பூர்வீகம்னு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவரா நகர்ப்புறமா அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் ரிலிஜியன், அதாவது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவரோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அதில் வந்து எந்த சப்காஸ்ட்டை சேர்ந்தவர் அது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணுங்கள். அட்ரஸ்க்கு அப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமான கொடுங்க, அப்படி இல்லைனா கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ப்ளூ கலர் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க மட்டும் தான் இதில் வந்து எஸ் கொடுக்கணும். மற்ற கேட்டகரி எல்லாமே வந்து நோன்னு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் 6ஆம் வகுப்பு வந்து எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, அந்த ஸ்கூல் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி மாநிலமும் கேட்கும், எந்த மாநிலத்தில் இருக்குது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த பேஜில் மேலேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா இல்லை வேறு ஸ்டேட்டில் படிச்சிங்களான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் படித்த எல்லாருமே அதுக்கு வந்து எஸ்ன்னு கொடுங்க, மற்ற ஸ்டேட்டில் படிச்சவங்க நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நீங்கள் 10th வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சிங்களோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது சிவிக் ஸ்கூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது உங்க ஸ்கூல் வந்து கிராமப்புறத்தில் இருக்கா இல்ல நகர்ப்புறத்தில் இருக்கா இல்ல மாநகராட்சியில் இருக்கா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. உங்க ஸ்கூல் வந்து எந்த ஏரியாவில் இருக்கோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது இயர் ஆஃப் பாசிங்ல நீங்க 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ண மாதம் அதுக்கப்புறம் வருஷத்தை வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்க 10th எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க 10th வந்து எந்த போர்டில் படிச்சீங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்ஆ இல்ல அதர் போர்டா, அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பில் நீங்கள் செக்யூர் பண்ண மார்க்ஸ் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கா. இந்த வருஷம் அதாவது 2020 பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து எந்த மார்க்ஸையும் வந்து என்டர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் யாருமே வந்து என்டர் பண்ணாதீங்க எதுவுமே. ஆல்ரெடி பாஸ் பண்ணுவாங்க அவங்களோட மார்க்ஸை இந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க.
அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தேவையான்னு கேட்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் இருக்கு, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க உமன்ஸ் ஒன்லி காலேஜில் படிக்கணும்னு நினைச்சீங்களா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் இருக்கு, அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிங்க. அடுத்தது நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்க பாலிடெக்னிக்ல சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்க. அந்த டேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த மாவட்டம் உங்களுக்கு தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் நீங்க சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜையும் வந்து செலக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வேற காலேஜுக்கு அப்ளை பண்ண நினைச்சீங்களா ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா ஆட் காலேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை யூஸ் பண்ணி எந்த மாவட்டம், எந்த காலேஜ், அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ், அது எல்லாத்தையும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காலேஜ் கோர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணாதான் இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷனோட ப்ரிவியூ வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ண டேட்டாஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணிங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதுக்கு வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு வந்து உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ண, அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எது உங்களுக்கு வசதியோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணதுனால அவங்களுக்கு வந்து எந்த வித ஃபீஸுமே இல்லாதனால டைரெக்டாக அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படிச்சு பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.